எல்லோருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து ட்ரிப் vlog தான். நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், எங்கே கிளம்பிட்டோம்? நியூயார்க். நியூயார்க்கா? கனெக்டிகட் டு நியூயார்க் ட்ரிப்பா? ட்ரிப் போகலாம். ரெடியா? ரெடி, எஸ். வா வா. ஃப்ரெண்ட்ஸோட 2 days நியூயார்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான லக்கேஜ் தான் இது. மார்னிங் 7 AM கிளம்பிட்டோம். ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட ஆச்சு. நியூயார்க் வந்த உடனே கார் பார்க்கிங் பண்ணியாச்சு. நியூயார்க்கில் நிறையவே ஹை ரைஸ்டு பில்டிங் தான் நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இப்போ அதோட என்ட்ரன்ஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட்டுக்கு $12 தான். நாங்கள் விசிட் பண்ண அன்னைக்கு பயங்கர க்ரௌடு. ஏன்னா நாங்கள் விசிட் பண்ணது வீக்கெண்டில். எங்கே வந்திருக்கோம்? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறதுக்காக வந்திருக்கோம். ஹாய் சொல்லு. ஒரே கூட்டமாக இருக்கு போல. ஆமாம், செக்யூரிட்டி செக்காக வெயிட்டிங். செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபெரியில் போட்டில் போகணும். ஸோ இதுதான் இங்கே நடந்த செக்யூரிட்டி செக்கிங். செக்கிங் முடிஞ்ச அப்புறம் இப்போ க்ரூஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். க்ரூஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. இங்கே ஏன்னா நல்லா வியூ கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய ஹைரைஸ் பில்டிங்கும் எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா வெயில் தான் பலமாக அடிச்சுது. இப்போ நம்ம க்ரூஸ் அங்கே தான் நோக்கி போக போகுது. இப்போ ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம்.
ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆச்சு எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண. குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. எங்களுக்கும் பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கலான்ட்டு ஒரு சிக்கன் ஓவர் ரைஸ் அப்படின்னு 2 வாங்கினோம். பார்க் பண்ண காரை பிக் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. வேறு எங்கேயும் இல்லை, ரெஸ்ட்டு தான். இப்போ ஹோட்டலுக்கு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஹைரைஸ் பில்டிங்கில் ஸ்டே பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நியூயார்க் வந்தோடனே நாங்கள் இருந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு 23rd ஃப்ளோர் தான். இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது இந்த வியூ தான். இந்த வியூவை நம்ம டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்குறது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஹோட்டலோட டாப் ஃப்ளோருக்கு போனோம். ஸோ ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போக போகிறது நியூயார்க் டவுன் டவுன் தான். எல்லா சிட்டிலையும் டவுன் டவுன் ரொம்பவே ஃபேமஸ் தான். அதுவும் நியூயார்க்கில் இருக்க டவுன் டவுன் லைட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். டைம் இப்போது 6 PM இருக்கும். இருந்தாலும் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. எப்போடா நைட் ஆகும், அப்போ தான் இந்த பில்டிங்கோட லைட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே டவுன் டவுனில் பார்க்குறப்ப ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது. எங்கே தான் போகிறாங்க எங்கே தான் வராங்கன்னே தெரில. ஆனால் எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நியூயார்க்கில் இந்த பில்போர்டு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்பவே ஃபேமஸ் போல். பார்க்குற எல்லா இடத்துலையும் பில்போர்டில் ஏதாவது ஒரு ஆட் போயிட்டு தான் இருந்தது. எனக்கு டேயில் பார்த்த நியூயார்க்கை விட நைட்டில் பார்த்த நியூயார்க் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.